ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மினி சாக்கோலாவா கேக் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் செய்யலான்னு சொல்லிட்டு கையில் இருந்த 50 ரூபா எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டு 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட் 2, ஒரு 10 ரூபா போர்பன், அப்புறமா 10 ரூபா டைரி மில்க் 2, அப்புறமா நிறைய பேர் வந்து ஈனோ போடுறாங்க. ஈனோ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதிலாக வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். பிஸ்கெட் எல்லாத்தையும் வந்து மிக்சிக்குள்ளே உடச்சி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சர்க்கரை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு பிஸ்கெட்டில் இருக்க ஸ்வீட்டே போதும் அப்படின்னாலும் ஓகே. அதுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, பவுடராக இருக்கணும். க்ளேயில் செஞ்ச குனாஃபா எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? இப்போ இந்த மாதிரி நல்லா பவுடராக அடிச்சுட்டு அதை நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் பாலை வந்து உடனே ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாது, ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா வராது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதை விட்டுட்டு இந்த மாதிரி பனியார கல்லில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டைரி மில்க் எல்லாத்தையும் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி இது கொஞ்சமாக வந்து மாவு ஊற்றணும். டைரி மில்க்குக்கு பதிலாக வந்து வேறு ஏதாச்சும் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம், டார்க் சாக்லேட் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுதான் பிடிக்குன்றதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜில்லுவட் சாதுவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோலாம் நான் தான் எடுத்தேன். நான் தங்கச்சி ஊருக்கு போயிருக்கான்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். நான் இந்த இதுவும் பண்ணிக்கிட்டு ஃபோன் வீடியோவும் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் கொஞ்சம் கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வச்சதுனால தீஞ்சு போயிடுச்சு. அடியில் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே மாவெல்லாம் ஊற்றுங்க. நான் ஹை சிம்மில் வச்சதுனால வந்து அது பார்த்திங்கன்னா அடியில் மட்டும் கொஞ்சம் பிஸ்கெட் ஆயிடுச்சு. நான் எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு திட்டுவாங்கன்னு தான் நினச்சேன். நான் அப்படிலாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வந்து இந்த மாதிரி பனியார கல்லில் ஊற்றாமல் நீங்கள் வந்து கிண்ணத்தில் வந்து ஊற்றி அப்படியே இட்லி குண்டானில் வேக வைக்கலாம், இல்லைனா ஓவன் இருந்தால் அதில் கூட வச்சுக்கலாம். எனக்கு இதை பனியார கல்லில் தான் அந்த வீடியோவில் போட்டிருந்தாங்க. சரி அதை திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி வந்து வந்துச்சு. உள்ளே இருந்து லாவா மாதிரி வரோன்னு பார்த்தா இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்தா சூப்பராக இருக்குது. அப்புறம் டேடிக்கிட்ட கொடுத்தது நல்லாயிருக்கு, என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் பண்ணது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பாய்.